தொடர்ந்து ஒரு மாதமா தொடர்ந்து அடிச்சிட்டு வர்றாங்க. இந்த அடி கொடுக்கறது யார் தெரியுமா? ஈரானிய மந்திரவாதி. ஈரானிய மந்திரவாதி. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எங்கள் அப்பா வந்து 2 வாரமாக டே அண்ட் நைட்டு தூங்கவே இல்லை. காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோ. 2 வாரமாக தூங்கலை. சாரி, 1 வாரமாக. 2 வாரமாக 1 வாரமாக யோசனை பண்ணி. ஆனால் 2 வாரமாக தூங்கலை தான் சொல்கிறேன். 2 வாரமாக தூங்கலை. இதே அம்பேத்கர் நகரில் டெய்லி அடித்து எங்கள் அப்பா பாடி அப்நார்மல் பண்ணி காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு 8 பசங்க பேர் சொல்லி காப்பாற்றுங்கோ டே அண்டு நைட்டு அடிச்சதில் எங்கள் அப்பா கதைன்னு வந்துக்கார். 2 தெருவு தூங்கலையாம். அந்த அடி யார் தெரியுமா கொடுத்தது? ஈரானிய மந்திரவாதி. எங்கள் அம்மா முதுகெலும்பு 10 வருஷமாக ஒவ்வொரு தண்டு ஓடும் உடைப்பாங்க. வருஷத்துக்கு ஒன்று அம்மா அம்மா அம்மான்னு காத்துருவாங்க. எத்தனை போயிட்டு நான் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நான் காப்பாற்றுவேன். அந்த அடி கொடுத்தது யார் தெரியுமா? ஈரானிய மந்திரவாதி. என்ன 12 வயசில் அனத்திசியாக்குள்ளோட பாப்பு கொடுத்து செக்ஸுவலுக்கு பயன்படுத்தியிருக்கான். யார் தெரியுமா? ஈரானிய மந்திரவாதி. என் வம்சத்தை 1911 18 10 கிராமமும் உள்ள விட்டு என் வம்சத்தை அழிச்சது ஈரானிய மந்திரவாதி. ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவனுடைய கூலிப்படையை உள்ளே விடுவான். நிலத்துக்கு சொந்தக்காரங்களை வந்து அடிப்பான். அந்த நிலத்தை கூலிப்படைக்கிட்ட கொடுத்து மறைச்சி வைப்பான். அது மட்டும் இல்லை, அவன் இனவிருத்தி பண்ணுறதுக்காக எங்கள் இனவிருத்தியை லெஸ் பண்ணுறதுக்காக திருநங்கையாக்குவான். பொம்பளை திருநங்கையாக்குவான், ஆம்பளை திருநங்கையாக்கி நரம்பு கட் பண்ணி அவன் இனத்தை கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்க்க வைப்பான். இவ்வளவும் பண்ணிட்டு இப்போ இந்தியாவில் 3/4 சொத்து எங்களுதுறான்றான். இப்படி சொல்கிறது யார் தெரியுமா? ஈரானிய மந்திரவாதி. எல்லா கூலிப்படைகள் தான். கடைசியாக வந்து அடிச்சுட்டு தான் எங்கள் பரம்பரை. அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கூலிப்படைங்கிட்ட தான் கொடுத்து ஒடுக்கி வச்சுருக்கான். அங்கங்கே அவன் இந்துவாக மாட்டிட்டான். பெரும்பாலும் இந்த மார்வாடியாக மாறியிருக்கான். என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரி இப்போ தான் எனக்கு தெரியும். ஸ்ரீலங்கா வந்து தமிழ் மண்ணை ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். எப்போது பிரிட்டிஷ்காரங்க வரும்போது 17ஆம் நூற்றாண்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்து இங்கே வேலூர் மாவட்டத்தில் தூக்கு போட்டுட்டாங்க. அப்போ அந்த தமிழ்நாடு தானே நம்ம ஸ்ரீலங்கா நம்ம நாடு தானே, தமிழ்நாட்டை சேர்ந்தது தானே. சுதந்திரம் வாங்கும்போது இப்படி திசையை திருப்பிட்டாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு முஸ்லீம் போங்க, அங்கேருந்து இந்தியாவுக்கு இந்து வந்துடுங்க. முழுமையாக பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் நாடாக்கு, இந்தியா வந்து முஸ்லீம் நாடாக்கு சொன்னாங்களா? ஆனால் அங்கேருந்து அடித்து தான் எல்லாம் இந்துவும் இங்கே அனுப்புனாங்க. ஆனால் இங்கேருந்து முஸ்லீம்க போவே இல்லை. இவ்வளோவும் கலாட்டா பண்ணது ஈரானிய முஸ்லீமு. பட் அந்த நேரத்தில் தான் அந்த பக்கம் இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் எல்லாருடைய பொலிட்டிக்கல் லீடரும் இந்த பக்கம் திசையை திருப்பிட்டாங்க. ஆனால் இலங்கை பக்கம் திசை திருப்பலை. இலங்கை வந்து அந்த நேரத்தில் தான் இந்த ஈரானிய மந்திரவாதி என்ன பண்ணான்? இந்த ஈரானியக்காரன் இலங்கையை சீஸ் பண்ணி அவன் இனவிருத்திக்காக அங்கே இருக்கிறது இலங்கை தமிழர்களை அடித்து கொன்னான். அது மட்டும் இல்லை, ஈரானிய படையை கொண்டு இலங்கை தமிழர்களை அடித்து கொண்டு என்ன கற்பழிச்சு மாதிரி ஊட்ட தூந்து எனக்கு நசம் வழக்கத்து கொடுத்தாங்க. டைரெக்டாக ஊட்ட தூந்து கற்பழிச்சு குழந்தைங்களை கொலை பண்ணா ஈரானிய மந்திரவாதி. அந்த இலங்கை தேசம் வந்து ஈரானி கிட்ட தான் இருக்குது. இப்போவும் ஏன் அந்த பிரச்சனை வந்தது? ஸ்ரீலங்கா பிரச்சனை ஏன் வந்தது? நான் 19வது படிக்கும்போது அந்த பிரச்சனை. அவன் இனத்துக்கு மட்டும் ரேஷன் கடையில் வந்து எல்லா சலுகை கொடுத்தான். ஆனால் தமிழுக்கு வந்து சலுகை கொடுக்கல, கேன்சல் பண்ணான். அதனால தான் அவங்க தான் உரிமைக்காகத்தான் போராடினாங்க. அதுக்கு அவங்கள வந்து ஈரானிய படையே வச்சு அடித்து சாவடிச்சிட்டான். எல்லாருமே அந்த நாட்டு விட்டு ஓடுறதுக்கு பார்த்தா ஓட விட்டுறதுக்கு ஓடுனாங்க. எல்லாருமே அந்த 50% அங்கங்கே நாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தாங்க இது. எவ்வளோ தைரியனா
ஒரு தமிழன் வந்து கடலில் வந்து நிப்பாட்டி அடிச்சே கடலில் கொன்று போட்டான் ஈரானிய மந்திரவாதியோட ஈரானியோட கூலிப்படை. அங்கே நசை அடித்து கொன்று போட்டான், டைரெக்டாக படையை விட்டு அடித்தான். ஆனால் இங்கே வந்து கூலிப்படை ஒவ்வொரு கிராமத்துக்கும் விட்டு எங்கெங்கே சொத்து இருக்காங்களா அவங்கள வந்து இந்த அனைத்து சேக்குலோட மூலிமா அடிச்சே கொன்று சொத்து அபகரிச்சிட்டான். எல்லாம் அவங்களுடைய கூலிப்படை கிட்ட இருக்கு. இப்போது இந்தியாவில் முக்கால் பக்கம் சொத்து எங்களுதான்னு சொல்கிறான் ஈரானிய மந்திரவாதி. நம்ம இனத்தை வாழ விட மாட்டான். என் வம்சத்தை ஆயிடுச்சு மாதிரி இந்தியாவில் இருக்கிற இந்துக்களையும் கிறிஸ்துக்களையும் அழிப்போம். ஒன்று சொல்கிறேன், இதை ரெக்கார்ட் பண்ணுங்க. இலங்கையை நம்ம நாட்டோட சேருங்க. ஈரானியக்காரங்களை நாட்டை விட்டு துரத்துங்க. நான் பட்டது போதும். நான் வாழுது இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்காகத்தான். என் வாழ்க்கை படி போயிடுச்சுன்னு நான் வந்து சூசைட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சோசியல் ஒர்க்கர். சமூகத்தை பற்றிக்கு தான் நான் பேசணும், சமூகத்துக்காக தான் நான் வாழணும். ஈரானியை இந்த நாட்டை விட்டு வெளியே துரத்துங்க.